ஈரானுக்கு என்ன ஒரு சிக்கலாகி போச்சுன்னா அவங்களோட இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட சவால் இது. இப்போ ஈரான் சொல்கிறது என்னென்னா எங்களுக்கு இது வந்து ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் விட முடியாது. ரஷ்யாவிலேருந்து ஏகப்பட்ட கார்கோ ஃப்ளைட் போகுது அப்படின்றாங்க. கார்கோ ஃப்ளைட்னா அது எப்படி இருக்குன்னா பெரிய சைஸ் லாரி மாதிரி இருக்கும். ஈரானை நோக்கி நிறைய கார்கோ போகுது, அதில் என்ன போகுதுன்னு தெரியல அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் ஈரான்லேருந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் வி ஆர் கோயிங் டு அட்டாக். ஈரான் வந்து இந்த தாக்குதலை இன்னும் 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு சில சோர்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ஆரம்பிக்க மாட்டாங்க, ஏப்ரல் 12ஆம் தேதி 13ஆம் தேதி தான் நடத்துவாங்க அப்படின்றாங்க. அந்த தேதிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தை தான் ஈரான் வந்து குறிப்பாக அதை வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து சும்மா ஒரு பிம்பம் தான். ஒரு அளவுக்கு மேலெல்லாம் அமெரிக்காலாம் உள்ளே வர முடியாது. உள்ளே வந்தால் அது வந்து அப்புறம் கேங் வார் தான். இல்லை, அதை நோக்கி தானே போகுது. இப்போது ரஷ்யா வந்து உதவி செய்யறதா செய்திகள் வருது. இல்லை, ரஷ்யா உதவி செய்தால் ரஷ்ய நாட்டு மக்கள் வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா ரஷ்யா வந்து ஒரு ரிபப்ளிக் கண்ட்ரி. புட்டின் என்ன சொல்கிறாரோ அதுதான் ரூலு. அமெரிக்காலாம் அப்படி இல்லை. பத்தியா இப்படி அப்பாவி மக்கள்லாம் செத்து போயிட்டாங்கன்னு ட்ரம்ப் அழுவ ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கிங்க, மேட்ரு முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இந்த தாக்குதல் வந்து ஹவு மச் இட் இஸ் இமினன்ட், எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, நெத்தன்யாகு வந்து பங்கருக்கு போகிறேன்ட்டு கிளம்பிட்டார். பங்கர் உள்ள போறாருன்றதே ஒரு வெற்றி தானே. ஆமாம், பங்கருக்குள்ளே போகிறாருன்றப்பவே இந்த தாக்குதல் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 10 மாசமாக போர் நடக்குது. 10 மாத போரில் ஒரு நாள் அவர் பங்கருக்குலாம் போகல. இப்போ பங்கருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா பதிலுக்கு ஈரான் பிரசிடென்ட் பங்கருக்கு போகிறேன்னு சொல்லலையே. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஹமாஸ் மோதல் குறித்து பல்வேறு நேர்காணல்கள் பேசியிருக்கோம். இப்போ வந்து மறுபடியும் ஒரு பீக்குக்கு போயிருக்கு. என்னென்னா அது சர்வதேச லெவலில் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லாம் கூட அதனுடைய இஷ்யூ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஈரானில் அவர்கள் செய்த வேலை, அதாவது இஸ்ரேலை வந்து நேரடியாக பொறுப்பெடுத்துக்கலனாலும் அந்த ஹமாஸினுடைய இஸ்மாயில் என்ஏ அவருடைய கொலைக்கு பிறகு ஈரான் தரப்புலேருந்து ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து சீக்கிரமாக நாங்கள் வந்து தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்ற லெவலுக்கு பேசுகிறாங்க. அது பேசின உடனே நெத்தன்யாகுவுக்கு த்ரெட் இருக்குது அப்படின்ற செய்திகள் வருது. அதுக்கப்புறமா அமெரிக்க கப்பல்கள் மிடில் ஈஸ்ட்டை நோக்கி வரதை பார்க்க முடியுது. இந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க? ஒரு போருக்கான தொடக்கமாக அதை எடுத்துக்கலாமா? எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து ஒரு 4-5 பேரோட ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகி போச்சு. இப்போது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து அமெரிக்காவில் ஜோ பைடன். இது நான் வந்து ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நம்ம சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பைடன் வந்து நிற்க மாட்டார், கமலா ஹாரிஸ் தான் வருவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி வந்துட்டாங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னா, பைடன் வந்து ஒரு வீக்கான ஜனாதிபதி அப்படின்ற ஒரு இமேஜ் ஆகிப்போச்சு. அந்த வயசை சொல்லி தான் ட்ரம்ப் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு நடக்கவே முடியல, வயசானவரையா ஜனாதிபதி ஆக்க போகிறீங்கன்னாங்க. இப்போ அவரை தூக்கிட்டு கமலா ஹாரிஸ் போட்டோன்னே இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, அவர் சொன்னது அவருக்கே ஆப்பாயிருச்சு. இப்போ அவர் தான் வயசான ஜனாதிபதி ஆகிட்டார். இப்போ இப்படி ஒரு கூத்து நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் வந்து இந்த துப்பாக்கி சூடு அது இதுலாம் சீன்லாம் போட்டு காமிச்சார். அதெல்லாம் ஒன்றும் எடுபடலை. இப்போ வந்து அமெரிக்காவை பொறுத்தவரை தன்னுடைய இமேஜை பூஸ்ட் பண்ணி ஆகணும். ஆளும் டெமோக்ராட்டிக். ஏன்னா இப்போ வர நவம்பர் 5ஆம் தேதி எலெக்ஷன் வருது. ரொம்ப நாள்லாம் இல்லை, இந்த ஆகஸ்ட் போயிடும், செப்டம்பர் அக்டோபர் 2 மாதம்தான். ஸோ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தன்னோட இமேஜை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தம். இந்த பக்கம் ரஷ்யாவுக்கு பார்த்தோம்னா, உக்ரைனில் ஏகப்பட்ட அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் இராணுவ தளவாடங்கள்லாம் கிடச்சிருக்கு. உக்ரைன் போரில் நடந்தப்போ நிறைய இடங்களில் அமெரிக்காவோட டேங்கி, பிரிட்டிஷோட டேங்கெல்லாம் நிறைய கைப்பற்றப்பட்டிருக்கு. அப்போது இவருங்க உள்ளே வந்துட்டாங்க பற்றியா, அமெரிக்கா உள்ளே வந்தாலும் ரஷ்யாவால் ஒன்றும் பண்ண முடியலையோ அப்படின்னு புட்டினுக்கு இது ஒரு இன்னொரு பக்கம் நெருக்கடி. அவருமே சில ஆயுத விமானங்களை வந்து அதுக்கு வரேன். இப்போ அவருக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா இஸ்ரேல் வந்து தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. ஒரு போராளி குழுவிடம் நம்ம தோற்பதா? எவ்வளோ நாளா? 10 மாதம் ஆச்சு. அக்டோபர் 7 ஆரம்பிச்சிது. இப்போ ஆகஸ்ட் 7 தாண்டி வந்துட்டோம். கிட்டத்தட்ட 300 நாட்களுக்கு மேலே. ஆமாம், இந்த ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் முடிஞ்சால் 1 வருஷமே முடிய போகுது. 1 வருஷம் ஆனாலும் இஸ்ரேலால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா, அந்த யாஹியா சின்வார் இருக்கார், அவரை எங்கே இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியல இவங்களால்.
அவரை எங்கே இருக்காருன்னு தேடியே இவங்களால் கண்டுபிடிக்க முடியலன்றது ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் என்ன பண்ணாங்க, ஹெஸ்புல்லா தலைவர் ஒருத்தரை கடந்த வாரம் ஒரு நாள் போட்டு தள்ளிட்டாங்க. அதன் தொடர்ச்சியாக ஈரானோட புதுசாக ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு, ஏன்னா பழைய ஜனாதிபதி தான் அந்த ஒரு டேமை திறக்க போகிறேன்ட்டு போய் ஹெலிகாப்டர் வெடித்து செத்து போயிட்டார். அதுலேயே வந்து இஸ்ரேலோட கை இருக்குமான்றது ஒரு பக்கம் உலக அளவில் ஒரு கேள்வியாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி எதுவும் செய்திகள் எதுவும் இல்லை. இப்போ புதுசாக ஒருத்தர் ஜனாதிபதியாக பதவியேற்கும் விழாவுக்கு ஹமாஸோட பழைய தலைவர் அவர், அதாவது ஹமாஸில் இவர் இஸ்மாயில் ஹைனியா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பல காலமாக அங்கே வந்து பாலஸ்தீன பகுதிக்கு பிரைம் மினிஸ்டராகவே இருந்தவர் அவர். 2006 காலகட்டம். ஆமாம், அப்போ 6லேருந்து 14 வரை இருந்திருக்கிறாரு. அப்போ வந்து அந்த பிரசிடெண்ட் வந்து இவர் ஆட்சி சரியில்லை, இவரை கலைச்சிடுவோம் அப்படின்னு சொன்னால் கூட பிரசிடெண்ட்டை நீ கிளம்பியா நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து ஆட்சியில் தான் இருந்தார். அதன் பிறகு தான் இவர் வந்து 2017 வந்து ஹமாஸோட ஆயுத பிரிவுக்கு தலைவராக போகிறாரு. அப்புறம் அவர் வந்து பின்வாங்கிக்கிட்டு யாஹியா சின்வாரா வந்து தலைவராகிறாங்க. இப்போ யாஹியா சின்வாரா இவங்களால் டச் பண்ண முடியலன்றதுக்காக இந்த அமைதி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தக்கூடிய இஸ்மாயிலை வந்து போட்டு தள்ளுறதுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அவர் அங்கே வந்தப்போ, ஈரானுக்கு வந்தப்போ ஆளுங்களை வச்சு அவரை சோழியை முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஹமாஸுக்கும் இது இப்போ ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகி போச்சு. இப்போ இஸ்ரேலை பொறுத்தவரை நான் வந்து 2 லீடரை தூக்கிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கெத்தாக வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ ஹமாஸுக்கு என்ன பிரச்சனையாகி போச்சு, எங்கள் லீடரையும் போட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பின்னடைவு. ப்ளஸ் ஈரானுக்கு என்ன ஒரு சிக்கலாகி போச்சுன்னா, அவங்களோட இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட சவால் இது. அதுதான் பெரிய சிக்கல். இப்போது நம்ம இந்தியாவில் இருந்த ஒரு சீக்கிய காலிஸ்தான் அமைப்போட தீவிரவாதி ஒருத்தர் கனடாவில் இருக்கார். இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, ரா அமைப்பு மூலமாகவோ வேறு அமைப்பு மூலமாகவோ ஆளை செட் பண்ணி போய் கனடாலே போட்டாங்க அவரை, அந்த ஆளை. இப்போ போட்டோடனே என்ன ஆகி போச்சு, கனடாவுக்கு வந்து இது வந்து ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். அவன் உங்கள் ஊரில் தீவிரவாதியாக அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவனுக்கு வந்து கனடா நாட்டில் நான் குடியுரிமை கொடுத்து உட்கார வச்சுருக்கேன். எங்கள் நாட்டு குடிமகன் ஒருத்தனை வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் அது எங்கள் நாட்டோட இறையாண்மை, அதாவது கவர்னன்ஸுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற கோணத்தில் தான் இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்க, இது வந்து பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியாது, நாங்கள் இதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஈரான் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தா என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே வந்து ஈரான் மேலே அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டு வைக்குது. என்ன குற்றச்சாட்டுன்னா, நீ எதுக்கு வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஷாஹித் ட்ரோன்ஸை வந்து சப்ளை பண்ணுற, ஏன்னா அந்த ட்ரோன்ஸை வச்சு தான் அடிக்கிறாங்க. ஏன்னா அந்த ட்ரோன் வந்து விலை கம்மி, அமெரிக்கா வச்சுருக்கிற மிசைல்ஸ் எல்லாம் வந்து விலை ஜாஸ்தி, இது ட்ரோன்ஸ் வந்து விலை கம்மி. இது ட்ரோனாக மட்டும் செயல்படாமல் மிசைலாகவும் செயல்படுது. ட்ரோன்னா நேராக போய் பார்த்துட்டு வந்துடும், இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அது மேலே விழுந்து வெடிச்சிடும். அப்படி ஒரு விஷயத்தை வந்து ஈரானில் கண்டுபிடிச்சாங்கன்னொடனே அதை பல்காக மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டாங்க ரஷ்யாவில். இப்போ அதை பயன்படுத்தி தான் உக்ரைனில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்கா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் எப்படி வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்கும்போது ரஷ்யா பக்கம் போய் எப்படி நிற்கலாம், அந்த 2 நாட்டுக்குள்ள பிரச்சனை, நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் உண்மையிலே உக்ரைனில் நடக்கிறது நாட்டுக்கு நாடு நடக்கிற சண்டை கிடையாது, அங்கே நடக்கிறது உள்நாட்டு பிரச்சனை. என்ன உள்நாட்டு பிரச்சனைனா, உக்ரைனில் ஒரு குறிப்பிட்ட மாநிலம் வந்து முழுக்க முழுக்க ரஷ்யர்களால் குடியேற்றப்பட்ட இடம். இப்போ அந்த இடத்துல வந்து உக்ரைன் என்ன சொல்லுதுன்னா, ரஷ்யாக்காரனை பூரா வெளியே போக சொல்லு. அது ஒருங்கிணைந்த யுஎஸ்எஸ்ஆராக இருந்தப்போ அங்கே ரஷ்யாக்காரன் குடி வந்துட்டான். அப்போ அவனுக்கு நீ அந்த மாநிலத்துக்கு உண்டான அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படின்றது ரஷ்யா சொல்லுது, இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். இப்படி தான் இந்த சண்டை ஆரம்பிக்குது. ரஷ்யர்கள் அங்கே மைனாரிட்டியாக இருக்காங்க, அப்போ அதுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யா உள்ளே வருது, ரஷ்யாவுக்கு ரஷ்யாவுக்கு ஈரான் ஆயுதம் சப்ளை பண்ணுது. இப்போ ஈரான் சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு இது வந்து ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம், விட முடியாது. அப்போ ரஷ்யா என்ன சொல்லுது, ரஷ்யா தான் இப்போ இந்த ஸ்கை மீடியா அரேபியான்னு நினைக்கிறேன் அந்த தளம் ஒன்று, இன்னொன்று வல்லான்னு ஒரு இஸ்ரேலோட மீடியா ஒன்று இருக்குது. அல்ஜசீரா தான் இஸ்ரேலை விட்டு துரத்தி விட்டாங்களே, உள்ளே போக முடியாது. இப்போ அவங்க கொடுத்த செய்திகள் படி தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யாவிலேருந்து ஏகப்பட்ட கார்கோ ஃப்ளைட்டு போகுது அப்படின்றாங்க. கார்கோ ஃப்ளைட்னால் அது எப்படி இருக்குன்னா, பெரிய சைஸ் லாரி மாதிரி இருக்கும். கார்கோ ஹெலிகாப்டர் கார்கோ ஃப்ளைட்டில் தான் போகுது அப்படின்றாங்க. நம்ம பார்க்குற ஏரோப்ளைன் வந்து வேறு மாதிரி இருக்கும், அது வந்து அதில் உள்ள சீட்டு கீட்டெலாம் எதுவுமே இருக்காது. முன்னாடி பைலட் உட்கார இடம், பின்னாடி லாரி மாதிரி ஒரு பெரிய காலி இடம் இருக்கும். எல்லாத்தையும் உள்ளே டம்ப் பண்ணி மூடிட்டு அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அப்படி நிறைய கார்கோ ஃப்ளைட்டில் ஈரானை நோக்கி நிறைய கார்கோ போகுது
அதில் என்ன போகுதுன்னு தெரியல அப்படின்றாங்க. அதில் என்ன வேணால் இருக்கலாம், என்ன போகுதுன்னு தெரியல அப்படின்றாங்க. இது ஒரு புறம் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் ஈரான்லேருந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் வி ஆர் கோயிங் டு அட்டாக். ஈரான் வந்து இந்த தாக்குதலை இன்னும் 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு சில சோர்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஆரம்பிக்க மாட்டாங்க, ஏப்ரல் 12ஆம் தேதி 13ஆம் தேதி தான் நடத்துவாங்க அப்படின்றாங்க. அந்த தேதிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. அதை வந்து திஷா பாவ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க யூத மொழியில். திஷா பாவ்னா வேறு ஒன்றும் இல்லை, யூதர்களின் சோகமான நாள் அப்படின்னு பேர். எதனால் சோகமான நாள்னா, சாலமன் வந்து ஜெருசலேமில் முதல்ல ஒரு கோயில் கட்டுறாரு. தாவீதுடைய பையன் சாலமன். ஆமாம், ரெண்டாவது மனைவியோட பையன். அதுவே அங்கே ஒரு பெரிய சிக்கல். அப்போ தான் இஸ்ரேல் வந்து அப்போவே ரெண்டாக பிரிஞ்சது. இஸ்ரேல் ஒன்று, யுதயா ஒன்று அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிஞ்சிடும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவரோட சாலமன் அரசரோட அரண்மனை சைஸுக்கும் இந்த கோயில் சைஸுக்கும் பார்த்தா அதுவே ஒரு பெரிய காமெடியாக இருக்கும். அவர் அரண்மனை சைஸுக்கு கால்வாசி கூட இருக்காது இந்த கோயில் சைஸு. கிமு 550 நெபுகத்நேசார் தலைமையிலான படையெடுப்பு வரும்போது அந்த கோயிலை தரமட்டமாக இடிச்சிடுறாங்க. இடித்து இவங்க எல்லாரையும் அள்ளி போட்டு வண்டியில் போட்டு பாபிலோனுக்கு கொண்டு போய் அங்கேயே ஜெயிலில் போட்டு அடிமையாக வச்சிடுறாங்க. அங்கே ஒரு 50 வருஷம் இருக்காங்க. அந்த 50 வருஷத்தில் எழுதுனது தான் இந்த பழைய ஏற்பாடு ஃபுல்லாக. அதுக்கு முன்னாடி எல்லாம் எழுத்து வடிவத்திலலாம் கிடையாது, சும்மா இவங்களாம் கதை சொல்லிகிட்டு இருந்தது. இந்த கதைகள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி எழுத ஆரம்பித்தது அந்த 50 வருஷம் அங்கே தான் உட்காந்து எழுதுறாங்க. கட்டி அந்த கோயில் கொஞ்ச காலம் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கிரேக்கர்கள் படையெடுத்து வருவாங்க. அதுக்கப்புறம் ரோம் படையெடுப்பு வருது. ரோம் படையெடுப்பு வரும்போது மறுபடியும் அந்த கோயிலை இடிச்சிட்டாங்க. இப்போ அந்த கோயிலில் மிச்சம் ஒரே ஒரு செவுரு மட்டும் இருக்குது. அதுதான் வெயிலிங் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி 2 கோயில் கட்டி 2மே இடிஞ்சு போச்சு அப்படின்றது தான் துக்க நாளாக இந்த திஷா பாவ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 12, 13. அது என்ன 12, 13 ஏதாவது ஒரு நாள் தானே சார் வைக்கணும் அப்படின்னு கேட்கலாம். யூதர்களோட கேலண்டர் வந்து ஒரு வினோதமான கேலண்டர். நமக்கெல்லாம் அந்த நாள் வந்து காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். அவங்களுக்கு நாள் வந்து முந்தின நாள் சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். இயேசுவை சிலுவையில் அரைஞ்சதா ஒரு கதை வருது இல்லை, அதில் போய் அவசர அவசரமாக பாடியை இறக்கி கொடுங்கன்னு ஏன் கேட்குறாங்கன்னா, வெள்ளிக்கிழமை தானே சிலுவையில் அரைஞ்சாங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலமே போய் கேட்பாங்க. எதுக்கு அப்படின்னா, சூரியன் அடைஞ்சிருச்சுன்னா 7வது நாள் சபாத்து ஆரம்பிச்சிடும். சனிக்கிழமை வந்து சாயங்காலம் 6 மணிக்கே ஆரம்பிச்சிடும். சபாத்துன்றது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு தான் முடியும். அதனால் சபாத்து ஆரம்பிச்சிருச்சுன்னா நாங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, அதனால் இப்போயே பாடியை கொடுங்கன்னு உடனே வாங்கிட்டு போய் தான் புதைச்சிட்றாங்க அப்படின்னு. அதுமாதிரி அந்த கல்லறையில் வச்சிட்றாங்கன்ற கதையெல்லாம் வரும். அதே போல் தான் இந்த திஷா பாவுன்றதும் 12ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி 13ஆம் தேதி சாயங்காலம் வரை. ஸோ அந்த காலகட்டத்தை தான் ஈரான் வந்து குறிப்பாக அதை வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி படத்தில் அங்கங்கே நிறைய மெசேஜ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. இப்போ பைபிள் ஒரு வசனம் இருக்குது, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்ட்டு. ஈரான் வந்து அதை எடுத்து மெட்டஃபராக எடுத்து உன் துக்க நாள் வந்து முடிய போகிறது கிடையாது, அன்னிலேருந்து உன்னுடைய துக்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி தான் காட்டுறதாக அவங்க பிளான் வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த நாளில் குறிப்பிட்டு அடிக்கிறதுக்கு தான் அவங்க பிளான் வச்சுருப்பாங்கன்றது எனக்கு மட்டும் இல்லை, ஒரு சில ஏஜென்சியில் சொல்கிற செய்தியும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஆரம்பிச்சிருவாங்க, ஆரம்பித்து இஸ்ரேல் கதையை வந்து 13ஆம் தேதிக்குள்ளே முடிச்சுடுவாங்க. இஸ்ரேல் கதையவே 13ஆம் தேதிக்குள்ளே முடிச்சுடுவாங்க. இப்போ இன்னும் ஒரு 5-6 நாள் இருக்குது. அடுத்த செவ்வாய்க்கிழமை தானே 12ஆம் தேதி, அதுக்குள்ளே முடிச்சுடுவாங்க கதையை. அந்த அளவுக்கு இஸ்ரேல் வீக்காக இருக்குது. இஸ்ரேல் வந்து வெறுமனை கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம்மா. இல்லை, ஒரு பக்கம் அமெரிக்காவும் துணைன்னு இருக்குது. மோடி அப்படி தானே சொன்னாங்க போன எலெக்ஷனில், எங்கே திடீர்னு 65 சீட்டு நக்கிட்டு போயிடுச்சு இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து சும்மா ஒரு பிம்பம் தான். ஒரு அளவுக்கு மேலெல்லாம் அமெரிக்காலாம் உள்ளே வர முடியாது. உள்ளே வந்தால் அது வந்து பெரிய அப்புறம் கேங் வார் தான். இல்லை, அதை நோக்கி தானே போகுது. இப்போது ரஷ்யா வந்து உதவி செய்கிறதா செய்திகள் வருது. இல்லை, ரஷ்யா உதவி செய்தால் ரஷ்ய நாட்டு மக்கள் வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா ரஷ்யா வந்து ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரி. புட்டின் என்ன சொல்கிறாரோ அதுதான் ரூலு. எதிர்த்தெல்லாம் நீங்கள் பேச முடியாது, புரியுதா? ஒரு கட்சி ஆட்சி முறை. ஆமாம், அங்கே எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. அமெரிக்காவில் அப்படி இல்லை. பற்றியா இப்படி அப்பாவி மக்கள்லாம் செத்து போயிட்டாங்கன்னு ட்ரம்ப் அழுவ ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கிங்க, மேட்ரு முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இந்த தாக்குதல் வந்து ஹவு மச் இட் இஸ் இமினன்ட், எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, நெதன்யாகு வந்து பங்கருக்கு போகிறேன்ட்டு கிளம்பிட்டார். பெத்சன் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களோட ஒரு செக்யூரிட்டி பிரிவு. அவங்க ஜெருசலேம் நகரத்துலேயே ஒரு
பெரிய பங்கர் ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க. முக்கியமான பெரிய தலைவர்கள் எல்லாம் உள்ளே கொண்டு போயிடுறது. அதாவது உள்ளே போனால் சுமார் ஒரு 6 மாதத்துக்கு மேலே கூட அவங்களால உள்ளேயே சர்வை பண்ண முடியும் வெளியே வராமல், அப்படின்ற அளவுக்கு ஒன்று பண்ணியிருக்காங்க. பங்கர் உள்ள போறாருன்றதே ஒரு ஒரு வெற்றி தானே. ஆமாம், பங்கருக்குள்ளே போகிறாருன்றப்பவே இந்த தாக்குதல் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த அதாவது இவ்வளோ நாள் ஆச்சு, 10 மாதமாக போர் நடக்குது. 10 மாத போரில் ஒரு நாள் அவர் பங்கருக்குலாம் போகல. இப்போ பங்கருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா பதிலுக்கு ஈரான் பிரசிடென்ட் பங்கருக்கு போகிறேன்னு சொல்லலையே, அவர் தாக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அவர் தாக்க போகிறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. முக்கிய காரணம் என்னென்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை புதுசாக இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி கண்டுபிடிச்சது தான். அது வந்து டெஹ்ரான் நகரத்தில் இருந்து பட்டன் அமுக்குனிங்கன்னா 1458 கிலோமீட்டர் தூரம் போய் விழுந்து வெடிக்க முடியும். ஆனால் டெஹ்ரானுக்கும் டெல்லவீவுக்கும் நடுவில் உள்ள தூரமே 1250 கிலோமீட்டர் தான். ஸோ டெல்லவீவை தாண்டி இன்னொரு 200 கிலோமீட்டர் தள்ளி போய் வெடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மிசைலை இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ப்ளஸ் ரஷ்யாவிலேருந்துலாம் வேறு வருது. ஒரு அளவை தாண்டி ரஷ்யா போக நினைக்கக்கூடிய வேகத்துக்கு அமெரிக்காவால் போக முடியாது. ஏன்னா அங்கே டெமோக்ராட்டிக் தடைகள்லாம் இருக்குது. எலெக்ஷன் வேறு வரப்போகுது. எலெக்ஷனில் வர நேரத்தில் ஏதாவது கசாமசான்லாம் பண்ணிட முடியாது. அதுவும் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் பைடன், அவரே பாவம் நடக்கிறதுக்கே முடியல. அது வயசாகிறது எல்லாருக்கும் ஆகிறது தான் போகுது. இந்த டைமில் ஏன் ஒரு பெரிய இஷ்யூவில் போய் நம்ம சிக்கணுன்ற சூழல் கூட இருக்கலாம், யோசிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக அங்கே மிலிட்ரி தான் அந்த டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் இப்போ இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் நாம் பார்க்குறோம். ஸோ இப்படியான ஒரு சூழலில் வந்து இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். அதன் காரணமாக உலக அளவில் எல்லா சந்தைகளிலும் விலைவாசி ஸ்டாக்கோட ரேட்லாம் இறங்கிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே நம்ம இந்தியாவில் சொல்லவே வேணாம், அது அவர் பட்ஜெட் கொண்டாந்து நிர்மலா மாமி போட்ட அன்னையிலேருந்தே இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்படியாக இவ்வளோ பிரச்சனைகளும் இருக்குது. இஸ்ரேலும் ஒரு பயத்தில் தான் இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறோம். நெதன்யாகுவின் ஆட்டம் முடிவுக்கு வருதா இல்லையான்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஹமாஸ் வெற்றி பெறலைன்றதெல்லாம் வேறு. அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் அமைதியான வாழ்க்கையை அவங்க பார்த்தே பல வருஷம் ஆச்சு. ஏன்னா இப்போ இந்த இஸ்மாயில் ஹைனியா சொல்கிறோமே, அவர் பிறந்ததுலேருந்தே ரெஃப்யூஜி கேம்பில் தான் இருந்திருக்கிறார். ரெஃப்யூஜி கேம்ப்லேயே பிறந்து ரெஃப்யூஜி கேம்ப்லேயே வளர்ந்து அங்கேயே படித்து அங்கேயே தான் வந்து அங்கேயே செத்தும் போயிட்டார். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 55 வயசு மனுஷன் அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே செத்து போயிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம ஊரில் அவ்வளோ வருஷமாக ஒருத்தன் பிறந்ததுலேருந்து சாவர வர ரெஃப்யூஜி கேம்ப்லேயே தான் இருந்துருக்கிறான்னா அப்போ அந்த மக்களின் வாழ்க்கை நிலை எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத யோசிக்காமல் பேசக்கூடிய ஆட்கள் தான் இவங்கெல்லாம். இப்போ ஈரானுக்கு இந்த பிரச்சனைன்ற இப்போ அவங்களோட கவர்னன்ஸை அவங்க நிறுவி ஆகணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானோட ஒரு தூதரகத்தை ஒரு 6 மாதம் முன்னாடி பாம்பு வச்சு உடச்சிட்டாங்க. அதுக்கே வந்து ஈரான் வந்து பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணலை, இது பெரிய சண்டையாகிடும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதான் அந்த படத்தில் வருமே, குமார் நாங்கள்லாம் உள்ளே வந்தால் கேங் வார் ஆகிடும் குமார்ன்ற மாதிரி உள்ளே வரலன்ட்டாங்க. இப்போ ஏன் நாட்டுக்குள்ளேயே டெஹ்ரான் அவங்க தலைநகரத்துலேயே வந்து அவங்க நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இன்னொரு அரசு முறை விருந்தினரை, வெளிநாட்டு அரசு விருந்தினரை வந்து நீ போட்டு தள்ளனா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதிபர் பதவியேற்பு விழா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆமாம், அப்போ அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் இப்போ நாங்கள் வந்து விரைவில் தாக்குதல். இப்போ ஈரான் இந்த அளவுக்கு லூப்போல் வரத்தில் என்ன சிக்கலாம்? ஈரான் வந்து லூப்போல்னு கிடையாதுன்னா அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட சப்போர்ட் கிடையாது. ஓகே, அதாவது அந்த அரேபியன் பெனின்சுலா பகுதி இருக்குல்ல, அங்கே வந்து 2 வகையான நாடுகளில் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு சலாம் போடுற கண்ட்ரீஸு, சங்கி குரூப்னு வச்சுக்கிங்களாமா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து ஜாலியாக இருப்பாங்க. 36 ஒய்ஃபு, வளர்ப்பு பிராணியாக புலி வளர்த்தேன், சிங்கம் வளர்த்தேன், சிறுத்தை வளர்த்தேன், இந்த நீளமான காரு, ஆமாம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அந்த ஆயிலை பூரா மொத்தமாக அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க, நீங்களே வச்சுக்கிங்க, நீங்களே எடுத்துங்கப்பா, பார்த்து போகும்போது எதாவது போட்டு கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி. இதில் வந்து நிறைய பேர் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, அது அரபு நாடுகள்லாம் வந்து டெக்னாலஜி ரொம்ப வீக்குங்க, அவங்களுக்கு டெக்னாலஜி வேணும் ஆயில் எடுக்கிறதுக்கு, அதனால தான் அமெரிக்கா கம்பெனியில் கொடுக்குறாங்க, பிரிட்டன் கம்பெனியில் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போங்காட்டம். ஆயில் எடுக்கிறதுக்கு எந்த டெக்னாலஜி வேணும் தெரியுமா? நம்ம ரோட்டில் பார்க்குறோமே இந்த போர்வெல் போடுற மிஷினு ஒரு லாரியில் வருமே, அது இருந்தாலும் அதுவும் சுகுணா மோட்டார்ஸ் இருந்தால் போதும். ஒரு சுகுணா மோட்டார்ஸ் சப்மர்சிபிள் பம்புன்னு சொல்கிறாங்களே, அந்த சுகுணா மோட்டார்ஸில் ஒரு சப்மர்சிபிள் பம்பும்
அந்த ரிக்கு போடுற வண்டியும் கொண்டாந்து வச்சு அடிச்சிங்கன்னா அந்த அரபு தேச பகுதி பூரா வந்து தண்ணி வராது, பெட்ரோலியம் தான் வரும், க்ரூட் ஆயில் தான் வரும். ஸோ நீங்கள் போர் போட்டுட்டு உள்ளே ஒரு சப்மர்சிபிள் பம்பை போட்டு வெளியே பைப்பு போட்டு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா க்ரூட் ஆயில் வெளியே வரும். அதை அப்படியே லாரியில் ஏற்றி அமுச்சிட வேண்டியதுதான். இவ்வளோ தான் அதில் டெக்னாலஜி. இப்போ நம்ம வந்து அரபு நாட்டிலேருந்து வாங்குறது பெட்ரோல் டீசல் தான் வாங்குகிறோம், க்ரூட் ஆயில் தானே வாங்குகிறோம். நம்ம மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரியும். அப்போ என்ன டெக்னாலஜி அங்கே இருக்குது? ரேட்டை நிர்ணயிக்கிறதே குருடாயிலோட இது தானே. அப்போ என்ன அங்கே டெக்னாலஜி தேவைப்படுது? போர்வெல் போடுற மிஷின் தான் வேணும். அதை வச்சுட்டு இன்னும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. எங்கள்கிட்ட அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அப்படி இப்படின்னு ஏமாற்றிட்டு இருக்காங்க. அவங்களும் சரின்னு சலாம் போட்டு நமக்கு என்ன காசு வந்தால் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ இந்த போக்கு என்னவா இருக்குன்னா, எப்படா நாள் கிடைக்கும் நம்ம மொத்த பேரும் ஒன்று சேரலான்ற மாதிரியான, அதான் ஒரு வெயிட்டிங் பீரியடில் இந்த மாதிரி இல்லை, மற்ற முஸ்லீம் கண்ட்ரிஸ் ஒன்றும் சேர மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் யுஏஇ, சவுதி அரேபியா இவங்கெல்லாம் ஒன்றா சேருவாங்கன்றீங்களா? வரமாட்டாங்க. அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. அந்த ஷியா சுன்னி முஸ்லீம் அப்படின்ற பிரச்சனை இருக்குது. இவங்கெல்லாம் பெரும்பான்மையாக சுன்னி முஸ்லீம் அதை சேர்ந்தவங்க, அவங்கெல்லாம் ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள். ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள்ன்றதுனால நாங்கள் இவங்க கூட சேர மாட்டேன். இப்போ பிரச்சனையே என்னென்னா, ஒரு ஷியா பிரிவை சேர்ந்த ஒரு நாடு வந்து இதுக்கு வந்து போய் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க பின்னாடி நம்ம நிற்கணுமா அப்படின்னு இவங்கெல்லாம் வர்றது கிடையாது. நம்ம பேச்சிலேருந்தும் சரி, வருகிற செய்திகள் எல்லாமே ஒரு அமைதியான சூழல் இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது உலக அளவில். இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ஈரான் எடுக்கிறாங்க, அமெரிக்கா, ரஷ்யா இவர்களாம் என்ன செய்ய போகிறாங்கன்றத அவங்க பொறுத்திருந்து பார்ப்போம்னா. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பை நினைக்கிறோம். நன்றி.